Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனா பிக் பாஸோட ப்ரோமோ விட்டுருக்கான்னு சொன்னாங்க. பிக் பாஸோட 3ஆம் ப்ரோமோலியா இருக்கு. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தரமா வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த ப்ரோமோல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிற நோக்கம் அதே மாதிரி நீங்க மக்கள் கிட்ட திறமையை காட்டுறதுக்கு வந்திருக்கீங்க. அதை வந்து நீங்க பரசாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்ததன் நோக்கம் உங்க அடையாளத்தை மக்களுக்கு பறைசாற்றணும் என்பதற்கு திறமையை வந்து நீங்க வெளிக்காட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா அதை வந்து நீங்க இழந்துட்டீங்க. அதுங்காட்டி நீங்க போட்டிருக்க உடை செப்பல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வைக்க சொல்றாரு. அதே கொண்டு வந்த உடைகள் உபகரணங்கள் நீங்க போடும் காலணிகள் உட்பட அந்த அடையாளத்தை நீங்க தொலைத்து அதை மீண்டும் மாதிரி இவங்கள பேக் பண்ணி ஒவ்வொருத்தவங்கள ட்ரெஸ்ஸை ரெண்டு பெட்டி என்னமோ ஷோரூமில் கொண்டு போய் வச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து சூப்பராக வந்து பிக் பாஸ் அவங்க டாஸ்க் இப்போ தான் ஆரம்பிச்சுட்ருக்காருன்னு சொல்லாங்க. இதை விளையாண்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஜெயிச்சதா தருவாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. இது யார் மீண்டும் அடைவதற்காக போராட போறீங்க, ஜெயிச்சு அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. பாருக்கெல்லாம் மூஞ்சியே கிடையாது, அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ப்ரொமோகட்லேயே நல்லாவே தெரியுது. எல்லாத்துக்குமே மூஞ்சியே கிடையாதுங்க. ஏன்னா பிக் பாஸ் இப்போ தான் வந்து ஒரு வேலை பார்த்துருக்காங்க. இதுதான் கரெக்டான வேலை, அப்போ தான் நல்லா விளையாடுவாங்கன்னு நல்லா இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது பிக் பாஸ் டீமுக்கு. அதே மாதிரி டாஸ்க் நிறையா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டாஸ்க்கு கொடுக்காம இவங்க வாட்டுக்கு சும்மா கதையை மட்டும் தான் பேசுகிறாங்க. சண்டையும் போடுறது ஒரு நார்மலாகவே தான் போடுறாங்க. பெருசாக வந்து ரியாக்ஷனாக கண்டென்ட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.